அனைவருக்கும் வணக்கம். குறிக்கோளை நாம் அடைவதற்காக நாம் எடுக்கின்ற முயற்சியில்தான் மகிழ்மை இருக்குது தவிர குறிக்கோளை அடைவதில் இல்லை சொன்னவர் மகாத்மா காந்தி என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற ஜே ஆக்ட் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் 2015 இந்த சட்டத்தின்படி பிச்சை எடுத்தல் என்றால் என்ன? வாட் இஸ் பெக்கிங் அப்படின்னு பார்க்குறோம். பெக்கிங் மீன்ஸ் என்றால் என்னவென்றால் கிளாஸ் 1 கிளாஸ் 2 இருக்குது, ஓகேவா? முதல்ல சாலிசிட்டிங் வேண்டி கேட்டுதல், அதே மாதிரி ரிசீவிங் ஆர்ம்ஸ் பிச்சை பெறுதல் இன் பப்ளிக் பிளேஸ் ஆர் என்டரிங் இன்டு எனி பிரைவேட் பிரிமிசஸ். முதல்ல பார்த்துருவோம் பர்பஸ் அப்புறம். இப்போ அது என்ன பண்ணுறாங்க? இப்போ என்ன ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இது பஸ் ஸ்டாப்பு, அது பொது இடம் தான். அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பொது இடம். இந்த மாதிரி இடத்துல ஒருவர் என்ன பண்ணுறாரு, வேண்டி ஐயா அம்மா அம்மா தாயே அப்படின்றாரு, ஒரு வேண்டி தான் சொல்கிறார். அதே மாதிரி இல்லைங்க, ஒரு ஆம், அதை ரிசீவிங் ஆம்ஸ்னா அதை பிச்சை பெறுதல், இந்த மாதிரி பொது இடத்தில் பெறுதலோ பெறுறாங்கன்னு வச்சுங்களேன். அல்லது என்டரிங் இன்டு எனி பிரைவேட் பிரிமிசஸ், தனியார் வளாகத்தில். பர்பஸாக, அதாவது ப்ரைவேட் பெர்மிசஸ்னால் என்ன? இது பாருங்கள், அதாவது இப்போ ஹவுஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க, அது ப்ரைவேட், வீட்டில் இருக்காங்க, கேட்லாம் திறந்து உள்ளே போவாங்க, உள்ளே திறந்து போயிட்டு அவங்களே என்ன பண்ண அந்த வளாகத்துக்குள்ளே இருந்து அம்மா தாயே அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஏதாவது பெறுவார்கள். அப்போது அவ்வாறு செய்கின்ற போதும் எதற்காக? சாலிசிட்டிங் ஆர் ரிசீவிங் ஆர்ம்ஸ் அண்டர் எனி பிரிட்டன்ஸ் என்னது? பாசாங் செய்தல். இவ்வாறு ஐயா தாயே அம்மா அப்படி பார்த்துட்டு கேட்பாங்க, அம்மா தாயே இன்னும் பசி இல்லாத மாதிரி கேட்பாங்கள்ல. அப்போ அந்த மாதிரி பாசாங்கு செய்து ஒரு பொது இடத்திலோ அல்லது ஹவுஸு கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் தனியார் இடம், இந்த இடத்தில் நுழைந்து அல்லது வளாகத்தில் இருந்து அவ்வாறு அந்த வேண்டி பெறுதல். அதே மாதிரி அல்லது என்ன பண்ணும், ஏதாவது ஒன்றை பெறுகின்ற போது என்ன பண்ணுவோம், இவைதான் பிச்சை எடுத்தல் என்று சொல்லப்படுகின்றது. ஓகேவா? சரி. இப்போ கிளாஸ் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்போசிங் ஆர் எக்ஸிபிட்டிங் வித் ஆப்ஜெக்ட் ஆஃப் அப்டைனிங் ஆர் எக்ஸ்டார்டிங் ஆர்ம்ஸ் எனி சோர் ஊண்டு இன்ஜுரி, புண்ணு காயம், அது கேடு. இது அப்புறம் டிஃபார்மிட்டி ஆர் டிசீஸ், முடியாமல் அல்லது நோய், வெதர் ஆஃப் இம்செல்ஃப், இதான் பண்ணி இம்செல்ஃப் அவனே, ஆர் எனி அதர் பர்சன், வேறு ஒரு நபரை காட்டி அல்லது ஒரு அனிமலை காட்டி, ஒரு விலங்கை காட்டி. இப்போ பாருங்கள், படவலத்தில் பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டில் பார்த்துட்டோம், பப்ளிக் பிளேஸோ அல்லது ப்ரைவேட் பிளேஸ்லையோ ஒரு பாசாங்க செய்து அது வேண்டி கேட்டு அல்லது பணத்தை பெறுகின்ற போது பிச்சைன்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவருக்கார்ல இவன் கண்ணு தெரியாமல் இருக்கார்ல, இவரே என்ன பண்ணுறாரு, ஐயா எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி அதை காட்டி அல்லது வெளிப்படுத்தி என்ன பண்ணுறாரு, பிச்சை கேட்குறாரு. இவர் அதர் பர்சன். இப்போ இவர் கேட்கல, இவருக்கு என்ன பண்ண, இப்போ கையில் பாருங்கள் ஐயா. இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா நல்லா இருப்பாங்க, குழந்தைய மடியில் கட்டி வச்சுருப்பாங்க. அது பாருங்க அம்மா, அந்த குழந்தைம்மா நடக்க முடியாதும்மா, எனக்கு சாப்பாடு இல்லைம்மா அப்படின்வாங்க. அப்போது ஏதோ இன்னொரு நபரை காட்டி, இல்லை இன்னும் இவர் நல்லா இருப்பார், இவர் என்ன பண்ண, இவரை காட்டுவார். கண்ணு தெரியாத ஒருத்தர் பாருங்க, அம்மா தாயே கண்ணு தெரியாது, ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதுமா, 2 கண்ணு தெரியாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னொருவரை காட்டி அல்லது என்ன பண்ணுறாங்க, இப்போ இன்ஜுரி ஏற்பட்டு இருக்கிறது, காயம் ஏற்பட்டதுமானாரு. அல்லது விலங்கு பாருங்கள், விலங்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரங்கெல்லாம் இருக்குல்ல, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஆடுறாமான்னு சொல்லிட்டு அதை ஆடுன்னு சொல்லுவாங்க. இல்லை சின்ன குழந்தை என்ன பண்ணாங்க, வலையிலத்தை குதிக்க சொல்லுவாங்க, கழுத்து மேலே நடக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னும் கேட்க போனால் முன்னெல்லாம் பாம்பியே, நல்ல பாம்பு இருக்குதுல்ல, அதையே மகுடி ஊதிட்டு அதை வச்சு பெறுவாங்கள்ல. இந்த மாதிரி இருக்கின்றப்ப எதையெல்லாம் காட்டுறாங்கன்னா அது அதாவது வெளிப்படுத்தி வெளிக்காட்டி. எது இப்போ என்ன பாருங்க, உதாரணத்துக்கு பாருங்க, இவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டு பார்த்தீங்கன்னா, ஐயோ இவரால் வேலை செய்ய முடியாதுங்க, இவரு பாருங்க வெந்த பொண்ணு இருக்குங்க, இவ்வளோ பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை காயம் ஏற்பட்டு போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது என்ன சொல்கிறாங்க, இவரால் முடியல பாருங்க, பாவம் தீரா நோய்ங்க, பாவங்க இருமினே இருக்காருங்க, தீராத நோய், இவரால் முடியவே இல்லை. இதையெல்லாம் வெளிப்படுத்தினா பண்ணுறது பாருங்க, இப்படி காட்டுறது வெளிப்படுத்தினா அப்படி தெரியும், பார்த்தா தெரியும், 2 காலுமே இருக்காது, 2 கை இருக்காது, அந்த மாதிரி காட்டுறது என்னன்னா அவர் இதை பாருங்க அப்படின்னு வெளிப்படி காட்டுறது. இவ்வாறெல்லாம் செய்து அந்த பணத்தை என்ன பண்ணுறது, அதை வேண்டி கேட்டுக்கொண்டு அந்த பணத்தை பெறுகின்றது. இதுதான் ஆஸ் பர் ஜே ஆக்ட் எந்த சட்டத்தின்படி பிச்சை எடுத்தல் ஆகும் என்று சொன்னால்
செக்ஷன் 2 சப்செக்ஷன் 8 ஆஃப் ஜேஜே ஆக்ட் 2015. எனவே பிச்சை எடுத்தல் என்பது அந்த 3 விஷயமா ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஒன்று வேண்டி சாலிசிட்டிங், அல்லது என்ன பண்ணுறாங்க அதாவது ரிசீவ் பெறுதல், அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது வெளிப்படுத்தி அல்லது வெளிக்காட்டி அல்லது மிரட்டி எக்ஸ்ட்ராட்டிங் ஆர்ம்ஸ், மிரட்டி இதை பாருங்கள் தொட்டுடுவேன், இல்லை வந்து இதை வந்து உங்கள் மேலே போட்டுருவேன், இப்படி பண்ணிவிடுவேன், இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவ்வாறு 3 வகையிலே இதையெல்லாம் வெளிப்படுத்தியோ காட்டியோ செய்து என்ன பண்ணுறது பணத்தை பெறுகின்ற போது அல்லது எதை வந்து பெறுகின்ற போது அது வந்து பிச்சை எடுத்தல் என்று சொல்லப்படுகின்றது. ஆஸ் பர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 8 ஆஃப் ஜேஜே ஆக்ட் 2015. இதுதான் பிச்சை எடுத்தல் என்று கூறி அடுத்த ஒரு செக்ஷனில் ஜேஜே ஆக்ட் 2015 சந்திப்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.